Decode the World Unfiltered. குடியேற்றத்திற்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பற்ற வைத்த நெருப்பு இருக்கு இல்லையா, அது இப்போ பல்வேறு நாடுகளில் கொழுந்து விட்டு எரிய தொடங்கியிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் சட்டவிரோத குடியேற்றத்தை தன்னுடைய நாட்டில் நிலவும் ஒரு முக்கிய பிரச்சனையாக தொடர்ந்து பேசி வர்றாரு. அமெரிக்காவில் நிலைமை எப்படி இருக்க, பிரிட்டனிலும் குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன. யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிற பேரில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் உலகத்தையே இப்போ திரும்பி பார்க்க வச்சிருக்குது. இந்த போராட்டத்திற்கு டாமி ராபின்சன் அப்படிங்கிற வலதுசாரி ஆர்வலர் தலைமை தாங்கினார். இந்த மாபெரும் போராட்டத்தில் 1,50,000 பேர் பங்கேற்றதாக லண்டன் காவல்துறை தெரிவிக்குது. இங்கிலீஷ் சேனல் வழியாக சிறிய படகுகளில் வரும் புலம்பெயர்த்தோரை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு போராட்டக்காரர்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. வி வாண்ட் அவர் கண்ட்ரி பேக், ஸ்டாப் த போட்ஸ் அப்படிங்கிற கோஷங்களை எழுப்பி போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. இந்த போராட்டத்தினுடைய பேச்சாளர்கள் த கிரேட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற இனவரி கோட்பாட்டை முன் வச்சு பேசுகிறாங்க. த கிரேட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சதி தத்துவம் அப்படின்னு பலராலும் விமர்சிக்கப்படக்கூடிய ஒன்று. ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய வெள்ளை இன மக்கள் முஸ்லிம் மற்றும் ஆப்பிரிக்க புலம்பெயர்ந்தோரால் மாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் த கிரேட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுடைய முதன்மையான குற்றச்சாட்டு. ஐரோப்பியர்கள் குறைந்த பிறப்பு விகிதங்களை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் புலம்பெயர்ந்தோர் அதிக குழந்தைகளை பெற்று காலப்போக்கில் வெள்ளை இனத்தவர்களுடைய எண்ணிக்கையை விஞ்சி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை இவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இந்த தத்துவம் இருக்கு இல்லையா, இது பிரான்ஸ் எழுத்தாளர் ரெனால்ட் கேமுஸ் அப்படிங்கிறவரால் பிரபலப்படுத்தப்பட்டுச்சு. அவர் தன்னுடைய லே கிராண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற புத்தகத்தில் இதனை விரிவாக எழுதியிருக்கிறாரு. இந்த சதி தத்துவத்தை நம்புபவர்கள் சில இடதுசாரி அரசியல்வாதிகள் வேண்டுமென்றே குடியேற்றத்திற்கு ஆதரவளித்து இனமாற்றத்தை தூண்டிவிடுகிறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. லண்டனில் யுனைடெட் கிங்டம் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே ஸ்டாண்ட் அப் டு தி ரேசிசம் அப்படிங்கிற இனவெறி எதிர்ப்பு போராட்டமும் ஒரு பக்கம் நடைபெற்றுச்சு. பிரிட்டனை போலவே வேறு சில நாடுகளிலும் குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. குறிப்பாக அமைதிக்கு பெயர் போன அயர்லாந்தினுடைய டப்ளின் போன்ற நகரங்களில் அகதிகள் தங்குமிடங்களுக்கு வெளியே போராட்டங்கள் நடைபெற்றன. குடியேற்றத்தினால அயர்லாந்து மக்களுக்கு வீட்டு வசதி மற்றும் பிற சமூக சேவைகள் குறைந்துவிடும் அப்படின்னு போராட்டக்காரங்கள்லாம் அங்கே பரப்புரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதேபோல போலந்து தலைநகர் வார்சால நடைபெற்ற போராட்டத்தின் போது குடியேற்றம் குற்றங்களை அதிகரிக்கும் அப்படின்னும் தேசிய அடையாளம் பாதிக்கப்படும் அப்படின்னும் போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டாங்க. பிரான்ஸில் வலதுசாரி அரசியல்வாதிகளும் குழுக்களும் குடியேற்றத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வரக்கூடியதை பார்க்குறோம். பிரான்ஸ் தன்னுடைய முன்னாள் காலனி நாடுகளிலிருந்து வரக்கூடிய குடியேற்றங்களால் காலனிமயமாக்கப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அங்கே இருக்கக்கூடிய ரைட் விங்கர்ஸ் எல்லாம் முன்வைக்கக்கூடியதை பார்க்குறோம். ஸ்வீடன் பல ஆண்டுகளாக தாராளமய குடியேற்ற கொள்கைகளை கொண்டிருந்தாலும் கூட சமீப காலமாக குடியேற்ற எதிர்ப்பு குரல்கள் அங்கேயும் அதிகமாக கேட்கக்கூடியதை பார்க்குறோம். குடியேற்றத்தினால ஏற்பட்ட சமூக பிரச்சனைகள் மற்றும் குற்றச்செயல்கள் அதிகரித்திருக்கின்றன அப்படிங்கிற வாதங்களை இந்த ரைட் விங்கர்ஸ் அல்லது வலதுசாரி கட்சிகள் முன்வைத்து தங்களுக்கு ஆதரவை திரட்டி வரக்கூடிய சூழலில் கனடாவில் குறிப்பாக டொரண்டோவில் கனடா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு குழு குடியேற்ற எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துச்சு. குடியேற்றத்தினால கனடாவில் வளங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு போராட்டக்காரங்க முழக்கமிட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிராக அவ்வப்போது போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடியதையும் பார்க்குறோம். சிலர் ஆஸ்திரேலியாவுடைய கலாச்சாரம் மற்றும் சமூக அடையாளத்தை பாதுகாப்பதற்கான அவசியம் அப்படின்றத பற்றியெல்லாம் கவலைகளை எழுப்புறாங்க. இந்த போராட்டங்கள் அனைத்தும் சமூக ஊடகங்கள், வலதுசாரி அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்கள் மற்றும் தவறான தகவல்கள் ஆகியவற்றால் ஒருங்கிணைக்கப்படுகின்றன அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் பார்க்குறாங்க. இந்த போராட்டங்களால் அமைதி சீர்குலைந்து அச்ச உணர்வே மேலோங்குகிறது அப்படிங்கிறதும் பொதுவான மனித உரிமையை பார்க்கக்கூடிய மனிதர்களை மனிதர்களாக அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடியவருடைய பார்வையாக இருக்கிறது. இப்போ கனடா மாதிரி ஒரு இடத்தை எடுத்துட்டோம்னா அங்கே போராட்டங்கள் நடந்தது இல்லையா, கனடாவில் கனடா ஃபர்ஸ்ட்ன்ற போராட்டம் நடந்தது இல்லையா, அப்படி அங்கே வரக்கூடியவர்களுக்கு, அதாவது குடியேற்ற எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தக்கூடியவர்களுக்கு இன்னொரு பக்கம் குடியேற்றங்களை ஆதரிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு இருந்துச்சு. இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்றாங்கன்னா குடியேற்றவங்களை ஆதரிக்கிறவங்க இன்னும் ஆயிரக்கணக்கில் கூடியதையும் பார்த்தோம். எல்லா இடங்களிலும் இது பரவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஃபினாமினாவாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். ஆனால் இதில் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது, எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா நாடுகளுக்கும் சென்று இப்போது வர்த்தகம் செய்யக்கூடிய சூழலும் தொழில் செய்யக்கூடிய சூழலும் வேலை செய்யக்கூடிய சூழலும் மாறிவிட்டது. உலகம் ஒரு சிறு வீடா, சிறு நாடா, சிறு பகுதியாக மாறிடுச்சு. யார் வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம், அவர்களுக்கான ஒரு ஒரு மரியாதையான ஒரு வாழ்க்கையை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துவிட்ட காலத்தை
கண்ணோட்டத்தில் இப்போது குடியேற்றத்திற்கு எதிராக இப்படி ஒரு நிலை எடுப்பது அப்படிங்கிறது வந்து சட்டவிரோத குடியேற்றிகள் அப்படிங்கிறது வேறு. ஆனால் இப்போ ஒட்டுமொத்தமாக எழுப்பப்படக்கூடிய இந்த ஒற்றை புள்ளியாக எங்கே வந்தது நிற்குதுன்னா, மைக்ரண்ட் அப்படின்னு எல்லோரையும் எதிரியாக பார்க்கக்கூடிய ஒன்றாக மாறிடுச்சுன்னா ரொம்ப சிரமம். ரொம்ப குறிப்பாக இந்தியாவிலிருந்து 2-3 தலைமுறைகளாக பலரும் இன்னைக்கு கல்வியின் மூலமாக வெளிநாடுகளில் சென்று நல்ல நிலையில் வேலையில் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அதே போல் வெவ்வேறு நாடுகள்லேருந்து இருக்கிறாங்க. வெவ்வேறு நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கும் வருகிறார்கள். இங்கே தொழிலுக்காக வர்றாங்க, இங்கே வேலைக்காக வரக்கூடிய சூழல் பார்க்கணும். அப்படி எல்லோரும் இருக்கக்கூடிய சூழலில் இந்த விதமான போராட்டங்கள் எங்கே சென்று முடியும் அப்படிங்கிற கவலை தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்கள் மத்தியில் இருக்குன்னு சொன்னால் அது மிக இல்லை.